பட்டினப்பாக்கத்தில் வந்து ஆற்காடு சுரேஷ் படுபயங்கரமாக கொல்லப்பட்டார். இப்போ அதுக்கு பதிலடியாக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. சரணடைந்தவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் இந்த இது சொல்றாங்க. இது இப்போ சரணடைந்ததுக்கு முன்னாடியே அந்த ஆர்டிகல் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தான் கேள்வி கேட்கிறேன். சரணடைந்தவர் வந்து ஆற்காடு சுரேஷ் அவர்களோட கொலைக்கு ஒரு ரிவெஞ்சா தான் நாங்க இதை பண்ணோம்னு அவரே சொல்றாரு. நீங்கள் உட்காந்து கேட்டீங்களா? சீமானெல்லாம் பார்ப்போம், பொண்டாட்டி தலையை வெட்டிட்டு தலையோட போய் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கதையை கட்டுறாங்களே தவிர திமுக ஊடகங்கள். சார் அவ்வளோ செயல்பட்டுருப்பாங்களா இருக்கும். எப்படி செயல்பட்டு அப்போ கூட அப்போ இவன் வேணா பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே உழவு வந்துருக்கு. அதனால் நீங்கள் அந்த கொலை நடந்த உடனே அடுத்த நிமிஷம் போய் அவங்க வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்படி தானே? அவங்க சரண்டர் அடைஞ்சிட்டாங்கன்னு தானே சொல்ல முடியும். நீங்க அதையும் ஒரு சந்தேகத்துக்குரியதுல பார்த்தா அப்புறம் எப்படி? சரி, அதையும் கூட சொல்ல மாட்டேன்றீங்களா? சரண்டர்னு சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் பிடிச்சோம், விரைவாக பிடிச்சோம்னு சொல்லி நீங்கள் தானே சொல்றீங்க. விரைவாக 1 மணி நேரத்தில் எப்படி பிடிக்க முடியும்? 1 மணி நேரத்தில் செயல்பட்டுருக்கலாம் இல்லையா சார்? அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், விலகு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு கால் என்னை விட அதிகமான காவல்துறையை பற்றி தெளிவு உங்களுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாகை தமிழ் வியூவர்ஸுகளுக்கு புரிஞ்சிட்டோம். காவல்துறை வந்து அவங்களோட பணியை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. இதில் எப்படி நீங்கள் திமுக அரசை வந்து நீங்கள் எப்படி லிங்க் பண்ணுங்க? ஏன்னா திமுக ஊடகங்கள் இவ்வளோ முட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக ஐடிவிங்க ஏன் இவ்வளோ முட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக அமைச்சர்கள் யாராவது ஒரு மேபி பண்ணியிருக்கலாம். இது இந்த சந்தேகம் எனக்கு வர்றது இயற்கை தானே. அவங்களுக்கு என்ன அவசியம்? திமுகவினருக்கு இவரை படுகொலை செய்யணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதாவது ஆருத்ரா கேஸ் வந்து இதுல பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல பெருமளவுல பாஜகவும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சைட்ல நீங்க அந்த கட்சியில வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்க மாட்டீங்க. ஆனா ஏன் திமுக மட்டும் பண்ணுவாங்க? நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த சாதாரணமான எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முடிவை அறிவிப்பாங்க. கடுமையான எதிர்ப்பு இருக்கும்போது திருப்பி என்ன சொல்கிறாரோ அப்படி தான் தீர்ப்பாக சொல்லுவாங்க. கடுமையான எதிர்ப்பு திமுக அரசுல இருந்து வந்திருக்கும்னு சொல்கிறீங்க. வந்திருக்கோன்றீங்க கூட இன்னும் முட்டு கொடுத்துட்டே இருங்க திமுகவுக்கு. நீங்கள் இந்த ஒரு கால் திமுகவுடைய ஐடி விங்கில் எதனா வேலை செய்வீங்களா என்ன? நீங்கள் வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகியிருக்கு. முதல்வர் கூட அவரோட வீட்டிலே போய் சந்திச்சிருக்காரு. இந்த கொலை வந்து தமிழக அரசுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒரு அரசியலாக மாற்றப்படுது. இதற்கான காரணம் என்ன சார்? இது தமிழக அரசுக்கு எதிராக எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து மாற்றலை. தமிழக அரசு தான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், தங்கள் மீது விழுந்த அந்த கரையை போக்குறதுக்கு என்னென்னவோ முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் எதுவும் இதை வந்து கொலையை மாற்றலை. ஏன்னு சொன்னால், ஆரம்பத்திலிருந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னுடைய நண்பர் தான். நல்ல பரிச்சயமான, அடிக்கடி நலன் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்த நபர்கள்லாம். அதே நேரத்தில் வந்து அந்த கொலை பண்ணிட்டாரு அப்படின்னும் போது ஒரு அதிர்ச்சி வரும் இல்லையா? நண்பர் ஒருத்தர் கொலை பண்ண அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியை விட அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் இருக்குது, எல்லாமே அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. என்ன அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் சார்? கொலை நடந்த உடனே ஒரு திமுக ஆதரவு ஊடகம் ஒரு ஆர்டிக்கல் எழுது. என்ன சொன்னால், இந்த கொலை காரணம் அப்படின்னு சொல்லி. என்னடா காரணம் அப்படின்னு படிக்கலான்னு படிக்கிறேன். இது வந்து ஆருத்ரா மோசடி இருக்கு இல்லையா, அந்த வழக்குக்கு பின்னாடி இல்லை அந்த வழக்கில் அந்த இதில் வந்து ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் என்பவர் ஈடுபட்டதாகவும், மக்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டதாகவும், அப்போ வந்து 2 பேருக்குள்ள கருத்து மோதல் வந்தது. அந்த கருத்து மோதலினுடைய எதிரொலியை தான் சமீபத்தில் வந்து பட்டினப்பாக்கத்தில் வந்து ஆற்காடு சுரேஷ் படுபயங்கரமாக கொல்லப்பட்டார். இப்போ அதுக்கு பதிலடியாக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சார், சரணடைந்தவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் இந்த இது சொல்கிறாங்க. இது இப்போ சரணடைந்ததுக்கு முன்னாடியே அந்த ஆர்டிகல் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தான் கேள்வி கேட்குறேன். சரணடைந்தவர் வந்து ஆற்காடு சுரேஷ் அவர்களோட கொலைக்கு ஒரு ரிவெஞ்சா தான் நாங்கள் இதை பண்ணோன்னு அவரே சொல்கிறாரு. நீங்கள் உட்காந்து கேட்டீங்களா? அவர் சொன்ன அது நியூஸில் வந்தது இல்லையா சார்? நியூஸில் எப்படி யார் சொன்ன நியூஸ்? காவல்துறை, தமிழக காவல்துறை சொல்கிறாங்க. காவல்துறை அதுமாரி இது ஒன்று ப்ரெஸ் ரிலீஸ் விட இல்லையே. நீங்கள் திமுக ஊடகங்கள் எல்லாம் அன்னி திரண்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு திமுக மீது இருக்கிற கரையை போக்குறதுக்கு
உங்களுடைய நீங்கள் நல்லா உத்தம புத்திரனை காட்டுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. அதான் சொன்னேன், கொலை நடந்து எப்பவும் ஒரு கொலை நடக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த சம்பந்தமாக புகார் போகும், புகாரை வாங்கிட்டு காவல்துறை அது சம்மந்தமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி, இப்போ நவீனமாக, முன்னாடியெல்லாம் சிசிடிவி இல்லை, இப்போ நவீனமாக சிசிடிவி எல்லாம் கேதர் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து யார் குற்றவாளின்னு அடையாளப்படுத்துறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வளர்ச்சி, இந்த விஞ்ஞான வளர்ச்சியிலேயே ஒரு நாள் ஆகிடும். யார் குற்றவாளின்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, கொலை நடந்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி போலீஸுக்கு தெரியறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் குறைஞ்சபட்சம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொலை நடந்த அடுத்த நிமிஷமே ஒரு ஊடகங்கள் ஒரு தலைப்புச் செய்தியாக போடுறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த திமுகவினுடைய அனுதாபிகள், திமுகவினுடைய ஐடி விங் உட்பட திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே அதையே கதையை வச்சு இன்ன வரையிலும் பேசிகிட்டு இருக்காங்க. அதன் பிறகு தான் என்ன ஆகுது, சரண்டருன்றாங்க. யார் 8 பேர் சரண்டர் ஆனாங்களாம். சரண்டர் ஆகிட்டு, நான் தான் சார் ஆட்டோ ஓட்டு போனேன், நான் தான் சார் அங்கே ஸ்விக்கியுடைய ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு உழவு பார்த்துட்டு இருந்தேன். அது சிசிடிவியில் வந்து அவங்களோட முகம்லாம் பதிவாகியிருக்கும் இல்லையா? அப்புறம் சும்மா யாரையும் அவங்க சரண்டர் ஆனாலும் சரின்னு யாரும் எடுக்க முடியாதுல்ல சார்? சிசிடிவியில் வந்து முகத்தை பார்த்து தானே அவங்க குற்றவாளிகள்னு ஒத்துக்க முடியும். சரண்டரான விஷயத்தை சொல்கிறேன் நான். சரண்டரான சிசிடிவி இன்னும் கம்பேர் பண்ணலை. சிசிடிவியை கம்பேர் பண்ணிவிட்டு காவல்துறை விளக்கமும் கொடுக்கல. சிசிடிவியில் வந்து பார்த்த அந்த முகங்கள் தான் இந்த முகம்னு சொல்லி யாருமே சொல்லலை. இன்னும் வரையும் போலீஸ் வந்து அதை பற்றி கிளியரே பண்ணலை. நல்லா புரிஞ்சுங்க, கிளியரே பண்ணல. ஆனால் ஒரு 8 பேர் வந்து சரண்டர் ஆனதாகவும், அதில் வந்து ஒருத்தர் ஆட்டோ ஓட்டினதாகவும், ஒருத்தர் ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டு உழவு பார்த்ததாலும் 6 பேர் வந்து வெட்டி சாய்ச்சதாகவும் அவங்களாம் போய் சரண்டர் ஆகிட்டாங்க. எங்கே போலீஸ் ஸ்டேஷனில். அதுவும் எந்த போலீஸ் ஸ்டேஷனில்? இங்கே கொளத்தூரில் கொலை நடக்குது, அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும், 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆகிட்டாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இதுவே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு சாதாரணமான நபரை கொலை பண்ணால் கூட அந்த கொலை சம்மந்தமாக அந்த காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு 1க்கு 4 தடவை போலீஸ் போய் அவன் குடும்பத்திலலாம் டார்ச்சர் பண்ணதான் அவன் போய் போலீஸில் இது கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகும். அப்படி கோர்ட்டில் சரண்டர் ஆகாமல் போலீஸ்லேயே சரண்டர் ஆனாங்கன்னா கூட எதுனா ஹை இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்க மூலிமா தான் போய் இவங்க தப்பு பண்ணிட்டாப்புல, ஏதோ விடு, சரி சரண்டர் வர்றாங்க, எதுவும் அடிக்கடிக்காது அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணுவாங்க போலீஸில். இல்லைன்னா கோர்ட்டில் தான் அது கோர்ட்டில் பாருங்கள், இங்கே சென்னையில் பண்ணிவிட்டு திருச்சியில் போய் சரண்டர் ஆவாங்க, திருச்சியில் கொலை பண்ணிவிட்டு சென்னையில் வந்து சரண்டர் ஆவாங்க. அந்த டிவிஷனில் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஆத்திரத்தில் இருப்பாங்க. ஆத்திரத்தின் எதிர்வழியாக நம் மீது ரொம்ப கொடுமையாக தாக்கப்படுவாங்கன்றது. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நடத்திட்டு வந்த 99.9% கொலைகளுக்கும் இப்படி தான் நடந்தது. ஆனால் இந்த கொலையில் தான் அதிசயமாக இருக்குது. உடனே போய் அதுவும் ஒரே மணி நேரத்தில் அங்கே கொலை பண்ணிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் சரண்டர் பண்ணதெல்லாம் எப்படின்னு சொன்னால், நம்ம இந்த சினிமாலெல்லாம் பார்ப்போம், பொண்டாட்டி தலையை வெட்டிட்டு தலையோடு போய் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போது ஒரு கதையை கட்டுறாங்களே தவிர திமுக ஊடகங்கள். மற்றபடி ஒன்று சரி, சரண்டர் ஆனதுக்கே இவ்வளோ குளறுபடிகள்னா போலீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த இணை ஆணையர் ஏதோ ஒரு நேம் அவர் பேர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் வந்து விரைவாக செயல்பட்டு கண்டுபிடிச்சோன்றார், குற்றவாளிகளை கண்டுபிடிச்சேன். எப்படிங்க உங்களால் முடியும்? 1 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி காவல்துறை உங்களுக்கு தெரியுமா? 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியுமா குற்றவாளி இவங்க தான்னு? சார் அவ்வளோ செயல்பட்டுருப்பாங்களா இருக்கும்? எப்படி செயல்பட்டு? அப்போ குற்றவாளியை வந்து நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் நீங்கள் அடையாளப்படுத்துகிற அளவுக்கு இருக்கேன்னா, அப்போ இவன் தான் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே உளவு வந்திருக்கு, தகவல் வந்திருக்கு, இதேமாரி இவங்க தான் கொலை பண்ண போகிறாங்கன்னு. அதனால் நீங்கள் அந்த கொலை நடந்த உடனே அடுத்த நிமிஷம் போய் அவங்க வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்க, அப்படி தானே? ரெண்டாவது கொலை பண்ண எவனோ வீட்டுக்கே போக மாட்டான். நல்லா கொஞ்சம் கொலை பண்ண எவனோ வீட்டுக்கே போக மாட்டான். கொஞ்ச நாள் எங்கன்னா தலையை சுற்றிட்டு ஓடிடுவான். வீட்டில் இருந்தால் போலீஸ் பிடிச்சோம், இல்லை வீட்டில் அக்கம் பக்கம் இருந்தால் தெரிஞ்சிடும், இல்லை எதிராளி கூட நம்மளை வந்து அடித்து கொண்டுடுவான்றதுக்காக வீட்டிலே இருக்க மாட்டான். அப்போது நீங்கள் 1 ஹவர் வித்தின் 1 ஹவரோ 2 ஹவர்லேயே நீங்கள் போயிட்டு குற்றவாளியை வந்து பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி யார்கிட்ட கதை விட்றீங்கன்னு கேட்குறேன் நான். அப்போது இது எல்லாமே திமுக வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு ஏதோ மறைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகமாக தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். சார் காவல்துறை வந்து அவங்களோட பணியை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. இதில் எப்படி நீங்கள் திமுக அரசை வந்து நீங்கள் எப்படி லிங்க் பண்ணுறீங்க? ஏன்னா திமுக ஊடகங்கள் இவ்வளோ முட்டி போட்டு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக ஐடி விங் ஏன் இவ்வளோ முட்டி போட்டு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்னு சொன்னான்னா, இது கொலை நடந்து அரசியல் ரீதியான கொலை. இது அரசியல் ரீதியான கொலை இல்லை, இது ரவுடி பசங்களுக்குள்ளே நடந்த கொலையா திமுகவும் திமுக ஊடகங்களும் திமுக ஐடி விங்கும் புறப்பகண்டா பண்ணி இன்றைக்கி வந்து அவரை வந்து ஒரு சமூக விரோதி மாரி, ஒரு ரவுடி மாரி அப்படியே காட்டுது.
ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஆளுமையை கொலை பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே அவனை ஒரு குற்றவாளியாக சித்தரிச்சிட்டா வேலை முடிஞ்சது இல்லையா? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இங்கேருந்து பேப்பர் படிப்பீங்க, அப்படியா கதை, சரி சரி இவனும் கொலைகாரன் அவனும் கொலைகாரன், சரி விடு, இப்படி தானே என்ன தோணும்? சொல்லுங்கள் சார். ஆனால் ஆருத்ரா கோல்டு அந்த மோசடி விவகாரத்தில் வந்து அந்த பணம் பிரிக்கிறதுல தான் வந்து ஆர்காட் சுரேஷ் அவர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு மாற்று கருத்து இருந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கே. அதனால தான் இந்த அந்த கொலைக்கு கருத்து காரணம். நான் வரவேற்கிறேன். அந்த கருத்து நீங்கள் சொல்கிறீங்களா, ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் அந்த கருத்து இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா இன்றைக்கி? ஏன்டா அதை ஆற்காடு சுரேஷ் செத்து இன்னோட 1 வருஷம் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது இந்த ஊடகங்களும் உங்களை போன்ற திமுக ஆதரவாளர்களும் என்ன பண்ணியிருக்கணும், செய்தியை வெளியிட்டிருக்கணும். எப்படி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு முக்கிய மூல காரணம் ஆருத்ரா தான், ஆம்ஸ்டாங் அதில் தலையிட்டாப்புல, அதுக்கு எதிராக ஆற்காடு சுரேஷ் தலையிட்டான், அதனால் கொல்லப்பட்டார் அப்படின்னு அன்றைக்கி எந்த ஊடகமாச்சும் வெளியிட்டு தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட உடனே அது சம்பந்தமான நபர்கள் கைது செஞ்சு ஜெயிலில் போட்டுறாங்க. அவங்களுடைய வாக்குமூலத்திலேயாச்சும் இது வந்திருக்கா? இல்லையே. அப்போ ஏதாவது ஒரு ஊடகம் இன்னைக்கு எழுதுகிற மாதிரி கிரைம் சப்ஜெக்ட் எழுதுகிற மாதிரி அன்றைக்கி எதுனா கிரைம் சப்ஜெக்ட் எழுதியிருக்கா? இல்லையே. அப்போ காவல்துறை வந்து இப்போ ஏற்கனவே போய் சரணடைஞ்சவங்க சொல்கிற வாக்குமூலம் வந்து பொய்யானது, அது காவல்துறையை உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு என்ன இதில் இருக்குது? காவல்துறை நானே சொல்கிறேன், காவல்துறையில் வாக்குமூலம் கொடுத்தாங்க கொடுக்கல இதை நமக்கு தெரியாது. திமுக ஊடகங்கள் போடுற தலைப்புச் செய்தி வச்சு தான் நீங்கள் இன்ன வரையிலும் காவல்துறைக்கிட்ட கொடுத்த வாக்குமூலன்றீங்க. உண்மையிலே அவங்க காவல்துறைக்கிட்ட என்ன வாக்குமூலம் கொடுத்தா, என்ன விசாரித்தாங்களா இல்லையா, அல்லது ஹை இன்ஃப்ளூயன்ஸு மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியை சேர்ந்த அல்லது மிகப்பெரிய ஒரு நபர் மூலிமா அவங்க சரண்டர் பண்ணியிருந்தா அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கலாம். அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து இந்த நடந்த படுகொலை வந்து தனக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது, தெரியாமல் தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரிஞ்சால் யாருன்னா போய் வாடா விட்டுறான்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். ஆனால் காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் காவல்துறை தெரிஞ்சிருக்கும்போது காவல்துறை ஒரு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க தவறியது ஏன்? காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் வித்தின் 1 ஹவரில் வந்து காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கு. அதுதான் என்னுடைய கூற்று. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து விலை மதிக்கவில்லாத ஒரு கன்னெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, அவரோட பாதுகாப்புக்காக வாங்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்களே. அப்போ அவர் அதெல்லாம் எதுக்காக வாங்கி வச்சுருக்கணும்? இப்போ எங்கிட்ட கூட கன்று இருக்குது. அந்த கன்று கொடுக்கும்போது சில ஒரு கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க. கண்டிப்பாக போடுவாங்க. என்ன போடுவாங்க? இந்த கன்னை நீங்கள் எப்போ வந்து அரசு காவல்துறை கேட்டாலும் உடனே எடுத்து சரண்டர் பண்ணணுன்னு, இந்த கன்னை எப்போ கேட்டாலும் சரண்டர் பண்ணணுன்னு. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கன்னை வந்து வெளியூருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது, சென்னைக்குள்ளே இருக்கும். இப்போ சென்னையில் கொடுத்தாங்கன்னா சென்னைக்குள்ளே இப்படி வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுவாங்க. 2வது வந்து அரசு எப்போ கேட்குதோ அப்போ எடுத்து வந்து கொடுத்துடணும். தேர்தல் நேரங்களில், திருவிழாக்களில், பண்டிகை நாட்களில், இப்படி சில இதெல்லாம் இருக்குது. அப்போ போலீஸ் அது இல்லாமல் போலீஸுக்கு திடீர்னு சந்தேகம் வருது, திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி எடுத்துன்னு வந்து கண்ணை கொடுத்தா கொடுத்துருவாங்க. இப்போ அவர்கிட்ட இருந்தது தானே, அவர் இறந்து போகிற சமயத்தில் அவர்கிட்ட தானே இருந்தது இல்லை? யார் சொன்னது? அவர்கிட்ட தான் இருந்ததாக தானே சார் சொல்கிறாங்க. கருத்து போலீஸில் தான் இருக்குது. போலீஸில் தான் இருக்குது. அவர் இறந்து போனதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லைனா? இல்லை, முன்னாடியே போலீஸ் வாங்கி வச்சு கொடுக்கல அவர்கிட்ட ஒன்றும். அப்போ இந்த மாதிரியான தனக்கு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, தனக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்குங்கிறது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் யார் பண்ணியிருக்க போகிறா? இது வந்து அரசுக்கு தெரிஞ்சிருக்கு, காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் காவல்துறையும் அரசும் சேர்ந்து மூடி மறைச்சிருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னு சொன்னால், ஆருத்ரா விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆற்காடு சுரேஷும் தலையிட்டு இருந்தால் மேபி ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது இந்த செய்தி நிச்சயம் கசிஞ்சிருக்கும்ன்ற. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பின்னணியில் இருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்திருந்தால் ஆருத்ரா விஷயத்தில் ஆற்காடும் ஆம்ஸ்ட்ராங்கும் தொடர்பு இருந்திருந்தால் ஆற்காடு கொல்லப்பட்டாப்பிலையே, ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷமே வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு இதில் தொடர்பு இருக்குது. ஆருத்ரா விஷயத்தை இன்னைக்கு ஊடகங்கள், இன்றைக்கி பேசுகிற ஊடகங்கள் ஏன் அன்றைக்கி பேசலைன்னு கேட்குறேன் நான். அன்றைக்கி என்ன பேசுனீங்க? ரவுடி, பல கொலைகளில் ஈடுபட்டிருக்காரு, பல்வேறு வழக்குகள் இருக்குது, அந்த வழக்கில் இருந்து இந்த நபர் வந்து இவரை கொன்னுட்டார், இப்படி தானே எழுதுனீங்க எல்லா ஊடகங்களும். இன்றைக்கி என்ன புதுசாக வந்து ஆற்காடு சுரேஷுடைய கொலையையும் ஆம்ஸ்ட்ராங்கையும் தூக்கிட்டு வந்து இணைச்சி பேசும்போது அப்போ திமுக மீது எனக்கு சந்தேகம் இருக்குது. திமுக அமைச்சர்கள் யாராவது ஒரு மேபி பண்ணியிருக்கலாம். இந்த சந்தேகம் எனக்கு வர்றது இயற்கை தானே.
ஏன்னா அவங்க சரண்டர் பண்ணதுன்னு சொன்னது அதுவே பார்த்தா ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. சரண்டரே ஆக மாட்டாங்க, சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ முக்கியமான ஒரு புள்ளி தான் கூட்டு வந்து சரண்டர் பண்ணி அந்த முக்கியமான புள்ளி யார்? இல்லை நான் சரண்டர்லாம் பண்ணல, நாங்கள் தான் வந்து கைது பண்ணோம். கைது பண்ணிங்கன்னா வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு குற்றவாளி இவங்க தான்ன்றது எப்படி உங்களுக்கு காவல்துறை திமுக தெரியும்? அமைச்சர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யணுங்கிறதுக்கான அவசியம் என்ன சார் இல்ல? இல்லை அமைச்சருன்னு சொல்லலை நான். நீங்க உங்க அமைச்சர் சந்தேகம் இருக்குன்னு சொல்ற அதாவது பட்சத்துல அமைச்சர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை திமுகவுடைய முக்கிய பிரபலங்களாக இருக்கலாம், அதான் யாராவது அவங்களுக்கு என்ன இருக்கலாம். அவசியம்? திமுகவினருக்கு இவரை படுகொலை செய்யணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதாவது திமுக இன்னைக்கு அதாவது தடுமாற்றத்தில் வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளை வச்சே நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஆருத்ரா விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் நுழைக்கிறீங்களா இல்லையா? ஏன் இந்த ஆருத்ரா பல ஆயிரம் கோடி, 1 கோடி 2 கோடி 100 கோடி எல்லாம் இல்லை, பல ஆயிரம் கோடி. இந்த விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் புகார் கொடுத்தாங்க, வழக்கு பதிவாச்சு. இது சம்மந்தமாக வந்து இயக்குனர், நடிகர் எல்லாம் வந்து ஆர்கே சுரேஷ் உட்பட எல்லாருமே தொடர்பாக அவர் கூட துபாய் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆமா. அப்போ இந்நிலையில் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க யாருமே கைது செய்யப்படல. ஆர்கே சுரேஷ் கூட அவர் என்ன பண்ணுறாரு, வந்து போலீஸில் சரண்டர் வாக்குமூலம் கொடுத்துட்டு விட்டுடுறாங்க. அவர் யாருமே கைது பண்ணல, புரியுதுங்களா? பல 1000 கோடி ரூபாய் வந்து மோசடி பண்ண ஆருத்ரா கோல்டு அந்த அந்த விஷயத்தில் காவல்துறை அப்படியே அமுங்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னால் மேபி திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, ஏன்னா பல ஆயிரம் கோடி இல்லையா, முக்கியமான புள்ளி அந்த வழக்கு அந்த விஷயத்தில் இறங்கி ஆருத்ரா அந்த மோசடி விஷயத்தில் இறங்கி அவர் வந்து நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிக்கிறேன், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்த நபருக்கும் உண்டான பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு யாராவது பொறுப்பு எடுத்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக போய் நியாயம் கேட்டிருக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் தரப்பில், ஆம்ஸ்ட்ராங் இல்லைனா கூட ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் போய் கேட்டிருக்கலாம். அதனால் வந்து ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் வந்து கேட்குறாங்கன்னு போது இது ஆம்ஸ்ட்ராங்குக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங் தெரிஞ்சால் நாளைக்கு பிரச்சனை ஆகிடும், நம்ம தலையிட்டது, அதனால் எதனா வச்சு முடிப்போம் அப்படின்னு முடிச்சிருக்கலாம். அப்போ இதெல்லாம் இதுல வந்து ஆருத்ரா அந்த கேஸும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு, இவரோட படுகொலைக்கு அவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது அவங்க சம்பந்தமே இருக்காது நீங்க எப்படி சொல்றீங்க? இதுல இல்லை, திமுக இதில் ஆருத்ராவுக்கு சம்மந்தம் இருக்கா, ஆருத்ரா விஷயத்தை எடுத்து அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்றது தான் கேள்வி. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சித்தரிக்கப்பட்ட செய்திகள் தான் இன்ன வரையும் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு அதிசயம் ஆச்சரியம், சரண்டர் ஆக முடியாது, சரண்டர் ஆகிறானுங்க 1 ஹவரில். இப்போ ரஞ்சித் போலீஸ் பிடிச்சேன்னு சொல்கிறானுங்க, பிடிச்சேன்னு சொல்கிறது அதோட பெரிய குற்றம். இப்போ ரஞ்சித் அவர்கள் கூட சொல்றாங்க, இதை வந்து ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், செல்வபிறந்தை அவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை ஆருத்ரா கேஸ் அதுக்கு அந்த பின்னணியிலேருந்து விசாரிச்சாதான் இந்த கேஸ்க்கு வந்து ஒரு யார் படுகொலை செஞ்சாங்க, இதுக்கான உண்மையான குற்றவாளி உண்மை யாருன்னு நான் சொல்கிறேன். சொல்றாங்க. ஆருத்ரா விஷயத்தில் ஆருத்ராவுடைய அந்த சம்மந்தப்பட்ட உரிமையாளர்களை வச்சு நீ வந்து உண்மையாக அவனை விசாரிக்கணும். விசாரித்து ஆற்காடு சுரேஷ் உங்கள் கூட தலையிட்டாரா, உங்கள் கூட இருந்தாரா? அதேமாரி எது தரப்பு மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, மக்கள் தரப்பாக ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டா, மக்கள் தரப்பில் ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டாரா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து யார் இருக்காங்க, அவங்களுடைய வாக்குமூலம் எல்லாத்தையும் எடுத்தால் தான் இந்த வழக்கினுடைய உண்மை தன்மையை வெளியே வருமே தவிர, இப்போ இவங்க பூசி முழுகிறத பார்த்தா இதெல்லாம் வெளியே கொண்டு வர மாதிரி ஐடியாவே இல்லை. அப்போ அந்த திமுக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. இது பூசி முழுகிறதுனால அது திமுக தான் இருக்கலாம், திமுக தான்ன்றது இல்லை, அப்போ யார் திமுகவும் இருக்கலாம். இப்போ இந்த எந்த ஏன்னா இதில் வந்து மிக முக்கியமான புள்ளிகள் வந்து இருந்ததுனால தான் காவல்துறையும் சரி, உளவுத்துறையும் சரி, ஒட்டுமொத்த ஊடகங்களும் சரி ஒரு விதமாக விஷயத்தை திருப்புறாங்க, திசை திருப்புறாங்க. பார்த்தீங்களா, ஆமாண்டா அவன் வந்து ரவுடி பையன், யார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு மனசை கொந்தளிக்குது. இவங்க அந்த ரவுடின்ற அந்த லிஸ்ட்டு எடுக்காமல் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சண்டை இருந்ததுன்னு சொல்லாமல் இந்த தவறு தான் இது வழக்கு சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க. அதுவும் அவசர அவசரமாக போய் சரண்டர் ஆகிறது ஆகாமல் அவங்க ஒரு நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகியிருந்தாலும் நம்ம வந்து லாஜிக்காக ஏற்றுக்கலாம். இது எல்லாமே இது அவசர அவசரம் வித்தின் 1 ஹவர் 2 ஹவரில் எல்லாமே நடக்குது. வித்தின் 2 ஹவரில் ஏன் போலீஸ்லேயே இந்த ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. என்ன கேள்விக்குறியாக இருக்குன்னா, அப்படியே சரண்டர் ஆகியிருந்தாலும் இவனுங்க போலீஸ் வந்து ஐடியா கொடுத்துருக்கலாம்ல, போய் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுன்னு சொல்லி, ஏன் போலீஸ் அதை ரெக்கவர் பண்ணாங்க அவங்கள அப்படின்ற கவலை அந்த போலீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ இவங்க போய் இப்படி சரண்டர் பண்ண உடனே வந்து அக்செப்ட் பண்ண உடனே தானே இப்போது கேள்விகள் நிறைய ஆகிடுது, ஒரு சந்தேகம் அதிகமாகுது. இப்போ இந்த ஐடியாவை யார் கொடுத்தது காவல்துறைக்கு?
அதனால தான் கமிஷனரை உடனே தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு கமிஷனர் போடுறாங்க. சார் இப்போ நீங்கள் இதில் வந்து ஆருத்ரா கேஸ் வந்து இதில் பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் அதில் வந்து பெருமளவில் பாஜகவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நான் அப்போ அதான் நீங்கள் பாஜகவினர் அந்த சைடில் நீங்கள் அந்த கட்சியில் வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்க மாட்டீங்க, ஆனால் ஏன் திமுக மட்டும் அதாவது பண்ணுவாங்கன்னு நல்லா சொல்ல ஒன்று வரீங்க? புரிஞ்சுங்கம்மா, பாஜக வந்து உங்களை விட எனக்கு கடுமையான எதிர்க்கக்கூடிய நபர்களை நான் முதன்மையான பாஜக, ம். புரியுதுங்களா? அதனால தான் என்னுடைய இளமை காலம் முழுவதும் 18 ஆண்டுகள் சிறையில் இருந்து இன்ன வரையிலும் பாஜக ஆர்எஸ்எஸ் கடுமையாக எதிர்த்துட்டு வரக்கூடிய நபர்களில் முதன்மையானவன் நான். அது எந்த மாற்றம் ஆனால் நீங்கள் கேளுங்க. ஏன் அதை ஆனால் அதே சொல்றீங்கன்னு கேட்குறேன். நேரத்தில் இங்கே வந்து ஆளும் கட்சி யார் இருக்கா? திமுக இருக்கு. அப்போ திமுகவினுடைய காவல்துறை, திமுகவினுடைய ஊடகங்கள், திமுகவினுடைய ஐடி விங்கு இவங்க தானே இந்த அளவுக்கு முந்திக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வெளியிடுறாங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. இதே பாஜக இப்படி முந்திக்கிட்டு வெளியிட்டு இருந்தாலோ இல்லை பாஜக வந்து அரசு இங்கே இருந்திருந்தாலோ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக மீது ஏன் குற்றச்சாட்டு வைக்கலன்னு ஒரு கேள்விக்கு நம்ம வந்து பிடிக்கல, எனக்கு பாஜக எதிரி அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஏதோ போட்டு முடிச்சு போட்டு பேசக்கூடிய நபர் நான் இல்லை. என்ன இருக்கோ யதார்த்தம். திமுகவை வந்து எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கல. காவல்துறை சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஒரே மணி நேரத்தில் நான் குற்றவாளியை பிடிச்சேன்றீங்க, உங்களால் எப்படி முடியும் குற்றவாளியை பிடிக்க? அப்போ உங்களுக்கு ஏற்கனவே குற்றவாளின்றது தெரியுமா அப்படின்ற கேள்வி. இல்லை அவங்களே சரண்டர் ஆனாங்கன்னா எப்படி சரண்டர் ஆனாங்க? யார் மூலிமா வந்து சரண்டர் ஆனாங்க? அவங்களா வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சரண்டர் ஆனாங்களா? அல்லது முக்கியமான புள்ளிகள் மூலிமா சொன்னால் இல்லை குறைஞ்சபட்சம் வழக்கறிஞர் மூலிமா சரண்டர் ஆனாங்க. வழக்கறிஞர் மூலியமானா எந்த வழக்கறிஞர்னும் போது அப்போ அந்த வழக்கறிஞர் யாருடைய வழக்கறிஞர்ன்றது அம்பலமாகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லை? சார் இப்போ இந்த வழக்கை வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ கிட்ட கொடுத்தா இதுக்கான தீர்வு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை, தீர்வு கிடைச்சிடுன்றது இல்லை. நிச்சயம் இதில் இருந்த ஓட்டைகள் வந்து நிச்சயம் கண்டுபிடிக்கப்படுமா? ஏன்னு சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவன் அவன். அப்போது அவனை வந்து படுகொலை செஞ்சுட்டு அதை வந்து ஏதோ ஒரு ரவுடி பையன் கூட ஒரு ரவுடி வழக்காக முடித்து போட்டு வழக்கை முடித்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதுக்காக தான் இவ்வளோ ஆத்திரத்தோடு நான் பேசுகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ சிபிஐ வந்து கிட்டத்தட்ட பாஜக கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் இருக்கு. அப்போ அந்த சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போனா மட்டும் நீங்க எப்படி இதுல வந்து முழுமையான தீர்வு வரும்னு சிபிஐ சொல்றீங்க? வந்து நான் பல இடங்களில் சொல்லிட்டு வந்திருக்கேன். 93 சிபிஐ கஸ்டடியில் நான் 60 நாள் இருந்த அடிப்படையில் சிபிஐனுடைய விசாரணைன்னு பல வழக்குகளில் விசாரணை எதிர்கொண்டவன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். சிபிஐ வந்து யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தாலும் ஒரு 60% நேர்மையாக உண்மையாக இருப்பாங்க அந்த அதிகாரிகள். இப்போ தமிழக காவல்துறை இருக்காதுன்னு சொல்றீங்க? தமிழக காவல்துறை சிபிஐயை விட திறமைசாலிகள் தான், நான் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க வேலை செய்ய விடாமல் கட்டுப்படும், கைகள் கட்டப்படும். இதை அதை செய்யலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காம யார் சார் அவங்கள கட்டி வைக்க போகிறா? அவங்களோட வேலையை தானே பார்க்க போகிறாங்க. நீங்கள் ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் இந்த அவசரப்பட்டு நீங்கள் சரண்டர் பண்ண வச்சு அவசரப்பட்டு நாங்கள் பிடிச்சிட்டேன்னு சொன்ன விஷயத்தை வச்சே புரியுது. இது வந்து அவங்க சரண்டர் அடைஞ்சிட்டாங்கன்னு தானே சொல்ல முடியும். நீங்கள் அதையும் ஒரு சந்தேகத்துக்குரியதில் பார்த்தா அப்புறம் எப்படி? சரி, அதையும் கூட சொல்ல மாட்டேன்றீங்களா? சரண்டர்னு சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் பிடிச்சோம், விரைவாக பிடிச்சோன்னு சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க. விரைவாக 1 மணி நேரத்தில் எப்படி பிடிக்க முடியும்? 1 மணி நேரத்தில் செயல்பட்டுருக்கலாம் இல்லையா சார்? அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு கால் என்னை விட அதிகமான காவல்துறையை பற்றி தெளிவு உங்களுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாகை தமிழ் வியூவர்ஸுகளுக்கு புரிஞ்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சவரையும் நான் சொல்கிறேன் புரியாதுன்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வாகை தமிழ் நேயர்கள் நிறைய பார்க்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லி சரண்டர் ஆனதுக்கு அந்த அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை அதாவது கேட்ச் பண்ணி அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த உடனே போகிறது வர்றது தான் தெரியுமே தவிர இன்னாருன்றது தெரியாது. அதுக்கு வந்து தனியாக அவங்க கமிஷன் ஆஃபீஸில் ஐஜி ஆஃபீஸில் இது இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது. அதில் போட்டு தான் அவங்க அதை எடுப்பாங்க. எடுத்து அது இந்த நபர்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. 4 மணி நேரம்னு தான் அவங்க சொன்னாங்க. நீங்கள் 1 மணி நேரம் ரொம்ப குறுகிய சொல்கிறீங்க. 4 மணி நேரம் தானே சொன்னாங்க. அப்போ 4 மணி நேரத்தில் அது பாசிபிள் தானே? 3 மணி நேரம்னு சொன்னாங்க. 3 மணி நேரத்தில் சரி, அடையாளப்படுத்துறதுக்கு 3 மணி நேரம் ஆகும் குறைஞ்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஃபுட்டேஜில் கிளியர் ஃபோட்டோ எப்போவுமே சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்காது. தெரியல உங்களுக்கு நல்லா. அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகும். அதன் பிறகு அவங்களுடைய முகவரி எங்கே? இப்போ ரஹீம்னு இருந்தால் ரஹீம் எங்கே இருக்கான்?
கோயம்பேட்டில் இருக்கானா, அம்ஜிகிரியில் இருக்கானா, இல்லை நீங்க தான் சொன்னீங்க சிபிஐ விட நம்ம தமிழக காவல்துறை ரொம்ப திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்றீங்க. அப்போ ஒருவேளை திறமை இல்லை அப்படிங்க பண்ணியிருக்கலாம். ஊழல்லாம் திறமை இல்லையா சார்? நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து பறந்து போய் பிடிக்கிற காவல்துறை இல்லை. திறமை இருக்குன்னு சொல்கிறேனே தவிர அதுக்குன்னு சொல்லி இப்படி பறந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது. இது தலித்துகளுக்காக எதிராக ஒரு அவங்களுக்கான அநியாயம் தான் நம்ம தமிழகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிலாம் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள்லாம் பேசியிருக்காங்க. சொல்கிறது என்ன தப்பு என்ன இருக்குது? சரிதான், பேசிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஊடகத்தில் சொல்கிறாங்க கொன்னவனும் தலித்து தான், செத்தவனும் தலித் தான், எல்லாம் ரவுடி பசங்களுக்குள்ளே நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிக்கிறீங்கன்னு சொன்னால், அப்போ தலித்திய அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறதோ அப்படின்ற சந்தேகத்தை தான் இயக்குனர் ரஞ்சித் வந்து எழுப்பியிருக்கார். அதில் என்ன தவறு இருக்குது? அவர் எழுப்பின சந்தேகத்தில் என்ன தவறு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அவர் ஒன் பை ஒன்னாக கொஸ்டின் இது பண்ணியிருக்காரு. ஏன் வந்து எந்த சக்தி இது ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து ஒரு சமூக விரோத மீறி காட்ட முற்படுது, இந்த சக்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்னன்னு கேட்குறாரு. அதில் நியாயம் தானே? ஏங்க, அவருடைய அலுவலுக்கும் பெரிய இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பதிச்சுட்டு அது ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி கட்டுறாங்க. இதில் என்ன ஆட்சேபம்? இதில் அரசுக்கு என்ன ஆட்சேபம்? பண்ணும்போது அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கிறாங்க. கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கும்போது இல்லை சார் ஆல்ரெடி இதேமாரி விஜயகாந்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சார் அது இயற்கை மரணம்னால நடக்கப்பட்ட ஒரு அது அது வேற இல்லையா? இயற்கை மரணம், விஜயகாந்த் அவர்களுக்கு இயற்கை மரணம், இது படுகொலை அப்படிங்கிற பட்சத்தில் காந்தி கூட தான் படுகொலை செய்யப்பட்டார். காந்தி படுகொலை தான் செய்யப்பட்டார். நாதராம் கோட்சே என்ற ஒரு நபர் தானே RSS ஸ்தாபகர் நாதராம் கோட்சே தானே கொன்னான். அப்போ காந்திக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே. படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நினைவு ஏதோ மணிமண்டபம் கட்ட முடியாது, படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு இப்படி நீங்கள் காந்தியை ஒப்பிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை பேசாதீங்கன்னு சொல்லவும் முடியாது. எல்லாமே மனிதம். அவர் ஒரு விஷயத்துக்காக போராட்டி இருந்தார், இவர் ஒரு விஷயத்துக்காக போராடுறாரு. என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீதிபதிகள் பண்ணியிருக்காங்க கிட்ட. நீங்கள் இல்லை, அதாவது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வைக்க முடியாது. நீதிபதிகள் சொன்னதுன்னு சொல்லாதீங்க. திமுக சொன்னதுன்னு சொல்லுங்கள். ஏன் திமுகன்னு வாயில் வரமாட்டேங்குது உங்களுக்கு? சார் நீதிபதி சொன்னதுன்னு தானே சொல்ல முடியும். அப்போ நீதிபதிகள் அவங்களா சொல்லலை. எப்பவுமே ஒரு வழக்கில் வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா அரசு தரப்பு பேசுவாங்க பார்த்தீங்களா? அரசு தரப்பு சொல்கிறது தான் நீதிபதிகள் உள்வாங்கிட்டு நீதிபதிகள் பேசுவாங்க. ஏன்னு சொன்னால் அரசுக்கு தான் தெரியும் எது சரி எது தவறுன்னு. ஒரு காலம் நம்ம அரசு அதான் நீங்க சொல்றீங்களா சார், அரசுக்கு தான் தெரியும் எது தவறு எது சரின்னு. அப்போ அவங்க தான் இது அரசுக்குன்னு சில இது இருக்கும் இல்லையா? அதுதான் கேட்குறேன். இதே மாதிரி கலைஞர் சாகும்போது அன்றைய அதிமுக அரசு கடுமையான எதிர்ப்பு நீதிமன்றத்தில் வச்சுருந்தா கலைஞருக்கு அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் சமாதி இருக்க வாய்ப்பு இருந்திருக்குமா? ஆனால் அவங்க கடுமையான எதிர்ப்பு, பகை, அரசியல் பகை இருந்தாலும் கருணாநிதி விஷயத்தில் சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ நீதிபதிகள் என்ன வருமா? ஒரு வழக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் பார்த்தது பேசக்கூடாது. இல்லை பார்த்தது இல்லை சார். அப்படியே ஓப்பனாக சொல்லணும், பார்க்கலன்னு சொல்லணும். ஒரு வழக்கில் அரசு தரப்பு வழக்குன்னு அப்ஜெக்ஷன் பண்ணுவார், எதிர்ப்புன்னுவாங்க. ஒரு சாதாரண திருட்டு கேஸ்லேருந்து பெரிய பெரிய வழக்கில் கூட அப்ஜெக்ஷன் பண்ணுவார். அந்த அப்ஜெக்ஷனில் வந்து 3 விதமான எதிர்ப்புகள் இருக்கும். ஒன்று சாதாரணமான எதிர்ப்பாக இருக்கும், ஒன்று சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு, இன்னொன்று சாதாரணமான எதிர்ப்பு, இன்னொன்று கடுமையான எதிர்ப்பு. நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த சாதாரணமான எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முடிவை அறிவிப்பாங்க, சுதந்திரமாக அவங்களா முடிவை அறிவிப்பாங்க. கடுமையான எதிர்ப்பு இருக்கும்போது டிபி என்ன சொல்கிறாரோ அப்படி தான் தீர்ப்பாக சொல்லுவாங்க. கடுமையான எதிர்ப்பு திமுக அரசுலேருந்து வந்திருக்கும்னு சொல்கிறீங்க? வந்தது இல்லை, வந்திருக்கோன்றீங்க. அப்போ கூட இன்னும் முட்டு கொடுத்துட்டே இருங்க திமுகவுக்கு. நீங்கள் ஒரு கால் திமுகவுடைய ஐடி விங்கில் எதனா வேலை செய்கிறீங்களா என்ன? நீங்கள் நான் எங்கே சார், நான் வாகை தமிழில் தான் சார் வேலை செய்கிறேன். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்திருக்கோம் இல்லை வந்திருக்கு தான் திமுக அரசு உடைய திமுக அரசு குரலாக தான் அங்கே பிபி அரசு தரப்பு வழக்கினர் பேசுவார். அரசு தரப்பு வழக்கினர் பேசுறது தான் நீதிபதிகள் தீர்ப்பாக சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது ஏன் அவ்வளோ கடுமைன்ற நான் இதுதான் ரஞ்சித் மேற்கோள் காட்டியிருக்காரு. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி பல தகவல்களை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.